தனக்கும் அன்புமணிக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தலைவராக இருப்பேன் என்றும் கூட்டணி குறித்தும் தானே முடிவெடுப்பேன் எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார். தருமபுரியில் யார் நிற்கிறது? நீயா நானா பார்த்துடுவோம். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை செயல் தலைவராக ராமதாஸ் தரமிறக்கினார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் தலைவர் பதவியை அவரிடம் விட்டுக் கொடுக்க தான் தயாராக இருந்ததாக ராமதாஸ் கூறினார். ஆனால் அன்புமணி தன்னை நம்பாததால் நீயா நானா என்று பார்த்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்ததாக ராமதாஸ் தெரிவித்தார். மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கிறார், கையெழுத்து போட்டவர். அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நானா பார்த்துடுவோம். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பே டெல்லி சென்றபோது பாமகவை தன்னிடம் கொடுத்து விடுங்கள் என அன்புமணி கோரியதாக ராமதாஸ் குறிப்பிட்டார். அதாவது 6-7 வருஷம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. கடந்த மக்களவை தேர்தலில் தனது எதிர்ப்பை மீறி தருமபுரியில் சௌமியா அன்புமணி போட்டியிட்டதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் யார் நிற்கிறது? நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். தற்போது தன்னை நடைபயணமாக்கிவிட்டு நாடு முழுவதும் அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் விமர்சித்துள்ளார். என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் என்னை நடைபயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். இந்நிலையில் அன்புமணிக்கும் தனக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துவிட்டதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இருவர் வந்தார்கள், அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. சட்டமன்ற தேர்தல் வரை தானே பாமகவின் தலைவராக இருப்பேன் என்று கூறிய ராமதாஸ் அரசியலில் வாரிசு என்பது கிடையாது என்றார். இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாரி போயிட்டோம். அது வரைக்கும் நான் தலைவர். இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது. பொதுவாக நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போவேன். பாமகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகளுக்கு நல்லது கெட்டது தெரியும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நான் தான் முடிவு பண்ணணும். தனக்கும் அன்புமணிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் பாஜக ஈடுபடவில்லை என கூறிய ராமதாஸ் விஜயுடனான கூட்டணி குறித்தும் பதிலளித்தார். யாரும் பேச்சுவார்த்தை நடத்தும் இதுவரைக்கும் இல்லை. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையா? இதுவரை அது மாதிரி இல்லை. இதுவரை பேசல. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை அன்புமணி ஏற்றுக்கொண்டு செயல்படுவதே இப்பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.